வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். இப்போ நம்ம ஒரு ஜோதிட ஆய்வு ஒன்று பார்க்கலாம். இவருக்கு பார்த்திங்கன்னா, இப்போ லேட் மேரேஜ் 40 வயசு மேரேஜ் ஆன ஒரு ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இவருக்கு பார்த்திங்கன்னா 55 வயசு 3 மாதம் 16 நாள் இப்போ நடக்குது. 15/11/68 பிறந்துக்கிறாரு. 10 நிமிடம் 10 மணி 40 நிமிடம் 35 செகண்டில் அவர் கொடுத்தது 10:40 PM சிவகங்கையில் பிறந்துக்கிறாரு. உத்திரம் 1ஆம் பாதம். ராசி சிம்ம ராசி, லக்னம் கடக லக்னம். பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 7 கூடையவர் சனி ராகுவுடன் 9ல் இணைந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பாரம்பரியத்தில் பார்க்குறது. 2ல் சந்திரன், 3ல் குரு, செவ்வாய், கேது, 4ல் சூரியன், புதன், 5ல் சுக்கிரன். இது மாதிரி நம்ம பார்க்குறோம். பார்த்துட்டு நவாம்சம் பார்க்குறோம். இதை டிகிரி வைஸாக நம்ம பண்ணுறோம். இதே லக்னத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இப்படி நடக்குமானா அப்படிலாம் நடக்காது. ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த சனியும் இந்த ராகுவுமே கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இங்கே தான் இருக்கும். அப்போ கடக லக்னத்தில் பிறந்தவங்க அந்த 1.5 வருஷத்தில் பிறந்தவங்க எல்லாரும் 68 69 பிறந்தவங்களாம் கடக லக்னத்தில் எல்லாத்துக்குமே சனி ராகுலாம் அங்கே தான் இருக்கும். அதனால் இதெல்லாம் ஒரு பொது பலன், பொது ஜாதகம். இதை நம்ம டிகிரி வைஸாக பிரித்தா தான் நம்ம ஜாதகத்தை பற்றி கரெக்டாக நம்ம கணிக்க முடியும். இப்போ இவருக்கு பார்த்திங்கன்னா டிகிரி வைஸாக நம்ம பிரிச்சிடுறோம். டிகிரி வைஸாக பிரிக்கும்போது கடக லக்னத்தில் 8.51 டிகிரியில் இவரோட பிறந்துக்கிறாரு அப்படின்னா சிவகங்கையில் இந்த லேட்டிடியூட் இந்த லாங்கிடியூட்ஸில் இவர் பிறந்துக்கிறாரு. இவருக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு திருமணம் வாழ்க்கை அப்படின்னா பார்த்திங்கன்னா லக்னத்தை நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் 7ஆம் பாவத்தை பார்ப்போம். லக்னம் 7ஆம் பாவம் சப்போர்ட் பண்ண தான் பார்ப்போம். லக்னம் 7ஆம் பாவம் இவருக்கு இளமையிலே திருமணம் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணல. அதுக்கப்புறம் நடக்கிற தசையை பார்ப்போம். தசையை பார்த்திங்கன்னா அவருக்கு 91லேருந்து 2009 வரைக்குமே பார்த்திங்கன்னா ராகு தசை நடந்துச்சு. அந்த ராகு தசை பார்த்திங்கன்னா ராகு தசையில் திருமணத்துக்குலாம் சப்போர்ட் பண்ணல. ராகு தசையை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 வயசு ஆகி போயிருக்கும் அவருக்கு ராகு தசை முடிகிறதுக்கு. இந்த ராகு தசை ஏன் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ராகு 2 8ஆம் பாவத்தை ஆக்டிவேஷன் பண்ணி 2 6 8 10 அப்படின்ட்டு தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னாவே ராகு திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராகு பார்த்திங்கன்னா இங்கே 2 8 ஆக்டிவேஷனு, ஒரு 7 8 ஒரு ஆக்டிவேஷனு, அதுக்கப்புறம் 4 8 12ன்ற ஆக்டிவேஷன்லாம் இது பண்ணும்போது குழந்தை பிறப்புக்கு ராகு தசையில் அப்படியே கல்யாணம் ஆனாலும் குழந்தையெல்லாம் பிறக்காது. அதனால் பல பிரச்சனைகள்லாம் கொடுத்துருக்கோம். திருமண வாழ்க்கையில் பாதிப்பை கொடுத்துருக்கோம். இப்படி தான் நம்ம ஒரு கிரகம் நட்சத்திரம் உபநட்சத்திரம் என்ன காட்டுது ஒரு திசையில் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த திசையில் ராகு திசையில் திருமணத்துக்குலாம் சப்போர்ட் பண்ணல. அதனால் அவருக்கு திருமணம் நடக்கலை. இதுதான் விதி. இந்த ராகு முடிஞ்சதுக்கப்புறமே குரு தசை வந்ததுமே 2015/4/2009 குரு தசையில் குரு புத்தி வந்த உடனே இந்த 5ஆம் பாவம் இங்கே இயங்க ஆரம்பிச்சிடும். இந்த 6ஆம் பாவத்தை உடைக்கிற 5ஆம் பாவம் இயங்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக திருமணத்தையும் குழந்தையும் கொடுக்கறதுக்கான குருவோட கிரகக்காரங்க இங்கே ஆக்டிவேஷன் ஆகிடுச்சு. இது நம்ம பிளான்ட் எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு ஃபுல்லாக போய் பார்த்தோம்னா அந்த கிரகம் எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த குருன்ற கிரகம் பார்த்திங்கன்னா 5ஆம் பாவம் 3 7ஆம் பாவத்தையும் இது ஆக்டிவேஷன் பண்ணுது அப்படின்னாவே திருமணம் உயிரணுக்களை உற்பத்தி பண்ணுற விஷயத்தெல்லாம் இந்த கிரகம் குரு பண்ணிடுறாரு. இவருக்கு பார்த்திங்கன்னா இப்போ 2 குழந்தைங்க இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா குரு தசையே நடக்குது, குரு நல்லா வலுவாக இருக்குது. இப்படி இருந்தால் தான் குழந்தையெல்லாம் பிறக்கிறதுக்கு சாதகம் பண்ணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவருக்கும் இவங்க ஒய்ஃபுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 20 வருஷம் டிஃப்ரெண்ட் இருக்கும் மேரேஜு. என்ன காரணம் அப்படின்னா சுக்கிரன் நல்லா வலுவாக இருந்தாவே 7ஆம் பாவன்றது எந்த கிரகமோ அதை சார்ந்த மாதிரி தான் மனைவி இருப்பாங்க. இதுதான் இயற்கை கொடுப்பனை. இதை மீறி எதுவுமே நடக்காது. அழகான பொண்ணு அப்படி கிடைக்கணும்னா சுக்கிரன் இப்படி இருக்கணும். லக்னத்திலே சுக்கிரன்லாம் ஆக்டிவேஷன் ஆனாவே அவங்களும் பார்த்திங்கன்னா அழகாக இளமையாக இருப்பாங்க. 7ஆம் பாவம் கேது, சனி, ராகு இது மாதிரி இருந்தால் தான் வேற்று மதம், ஜாதி, ஏஜ் டிஃப்ரெண்ட்டு இந்த மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா இயற்கையாகவே நம்ம கொடுத்துருக்கோம். நமக்கு கொடுப்பனை என்ன கொடுத்துக்குது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதை சார்ந்து தான் நமக்கு நடக்கும். கிடைக்காத ஒரு விஷயத்தை தேடக்கூடாது. ஒரு சம்பவம் எப்போ நடக்கும், அது எப்போ நமக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி தான் தீர்மானம் செய்யும். 40 வயசில் இவருக்கு மேரேஜ் ஆகிட்டு இப்போ 2 ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை, அழகான இளமை 20 ஏஜ் டிஃப்ரெண்ட்டில் ஒரு பெண்ணு
இதெல்லாம் கிடைக்குதுன்னா இது குருன்ற கிரகம் இவருக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுது. அதனால தான் நடந்துச்சு. இங்கே 5ஆம் பாவம் ஆக்டிவேஷன் ஆனதுனால. இல்லை இதுதான் 6ஆம் பாவத்தை உடைக்கிற 5ஆம் பாவம் ஆக்டிவேஷன் ஆனாவே வாழ்க்கையை வந்து நிம்மதியாக குழந்தையெல்லாம் கொடுக்கும். ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம உடம்புல வந்து நிறைய 4ஆம் பாவம் ஆக்டிவேஷன் ஆச்சுன்னா ஹார்மோன்ஸ் குழந்தை பிறப்புலாம் ப்ராப்ளம் வந்துடும். 3, 7 இந்த மாதிரி 5ன்னு ஹார்மோன்ஸ்லாம் பண்ணிச்சுன்னா நமக்கு உடம்புல ஹார்மோன்ஸ்லாம் நல்லா சுரக்க ஆரம்பிக்கும். அப்போ தான் குழந்தை பிறப்பு, உயிரணுக்களை உருவாக்குறதுக்கு சூரியனும் வந்து சப்போர்ட் பண்ணுவார். இப்படி தான் தனி மனிதர் ஜாதகத்தில் திருமணம்ன்ற சம்பவம் எப்போ நடக்கணும் அப்படின்றது விதி கொடுப்பனையில் விதியே வந்து தீர்மானிச்சிருக்கும். இந்தந்த சம்பவம் இந்தந்த டைமில் தான் நடக்கும்ன்ட்டு. அதனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாது. எப்பயுமே ஒரு கிரகம் எப்போ வந்து தசையோ புத்தியோ வருதோ அந்த டைமில் தான் ஒரு சம்பவம் நடக்கும். நமக்கு வரப்போகிற வரணும் எப்படி இருக்குன்றது முன்னாடியே இயற்கை வந்து நமக்கு வந்து படைச்சிருப்பார். அதுதான் நடக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து என்ன கிரகம் அப்படின்ட்டு 7ஆம் பாவத்தை வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அது என்ன கிரகமோ அதை சார்ந்த விஷயந்தான் நமக்கு கிடைக்கும். நாம் அதை சார்ந்த விஷயத்தில் நம்ம போகும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்கும். இதே வந்து சனி அப்படின்னா வந்து கொஞ்சம் ஏஜ் டிஃப்ரெண்ட்டு, கொஞ்சம் ஏழ்மை அப்படிலாம் காட்டும். ராகு கேதுனா வேறு மாதிரி இருக்கும். குருன்னா பார்த்திங்கன்னா மனைவி வந்து தெய்வீகத்தன்மையோடு இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பிறக்கும் போதே நமக்கே வந்து விதியில் இது மாதிரி தான் குழந்தைகள், இது மாதிரி தான் வந்து மனைவி அப்படின்றது இயற்கையாகவே நமக்கு எல்லாமே படைச்சிருக்கோம். நாம் அதை வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகணும். நாம்ளாம் நிறையா டிமாண்ட் பண்ணிட்டு உட்காந்துருந்தோம்னா திருமண வாழ்க்கையில் நிறையா ப்ராப்ளம் வரும். இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அவர்களுக்கு என்னென்ன கர்மா கொடுத்துருக்கோ அது எந்த நேரமோ அந்த நேரத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு திருமண வாழ்க்கையில் சக்ஸஸாக நடக்கும். நன்றி நண்பர்களே. வாழ்க வளமுடன்.